பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 62 அதிகாரம் 8 வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எக்காலத்திலும், எல்லா காலங்களிலும் அவரை நம்புங்கள். பிரைஸ் தி லார்ட். அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை, உங்கள் இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றிவிடுங்க. உங்கள் இருதயத்தில் இருக்கிற வேதனைகள், உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், உங்கள் இருதயத்தில் இருக்கிற கஷ்டங்கள், உங்களை அழுத்துகிற காரியம் என்னவாக இருந்தாலும் அதை அவர் சமூகத்தில் ஊற்றிவிடுங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தில் உள்ளதை நீங்கள் ஊற்றும் பொழுது அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் தன் இருதயத்தில் இருந்த பாரத்தை அன்னாள் தேவ சமூகத்தில் கடந்து வந்து என்ன செய்தா தெரியுமா? அவருடைய சன்னதியில் அவருடைய இருதயத்தை ஊற்றினாள். அவர் சொல்றா, ஆண்டவரே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றும்படி நான் வந்திருக்கிறேன். என் வேதனையை, என் நெருக்கத்தை, நான் சுமக்கிற இந்த அவமானத்தை அவர்கிட்ட தான் நான் சொல்ல முடியும். நல்ல கவனிங்க. அந்த அம்மா தன்னுடைய இருதயத்தில் இருந்த அந்த பாரத்தை அவர் சமூகத்தில் ஊற்றின உடனே ஏலி சொல்லுகிறா, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன்னுடைய மனவேதனையை அவர் இன்றைக்கு எடுத்து போட்டிருக்கிறார். என கண்பானவர்களே, சங்கீதம் 142 வாசிக்கும்போது, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். நான் இப்படி சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து உங்கள் நெருக்கத்தை அறிக்கையிடணும். அப்படின்னா, எது உங்களை அழுத்துகிறது, எது உங்களை வேதனைப்படுத்துகிறதோ அந்த காரியத்தை உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் அறிக்கையிடணும். உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கையிடும் பொழுது நீங்கள் தேவனுடைய இரட்சிப்பை நீங்கள் காண்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அநேக நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்? இசப்பா, இந்த வேதனையை நீக்குங்க. எதனால் இந்த வேதனை வந்துச்சு? எப்படிப்பட்ட வேதனையை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள்? அதை சொல்லணும். அதுதான் இருதயத்திலிருந்து பேசுகிறது. அப்படி சொல்லி பாருங்க. நான் சொல்லுவேன், கட்டாயம் ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனையை கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? மாற்றுவார். நான் இப்படி சொல்லுவேன், கை பண்ணுகிற அந்த காரியத்தில் தேவனிடத்திலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். என கண்பாடுவர்களே, வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஒற்றிவிடுங்கள்.
பிரைஸ் எல்லாம் அவரை நம்புங்க. கட்டாயம் தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறத நீங்கள் காண்பீங்க. செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலவேளையில் தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. சில நேரத்தில் அந்த வேதனைகளை வெளியே சொல்ல முடியாத நிலையில் அவங்க இருக்கலாம்ப்பா. உங்களிடத்தில் மனம் திறந்து சொல்லுகிற காரியத்தில் தேவன் இன்னைக்கு ஜெயத்தை கொடுத்து நீங்கள் அவர்களுக்கு அடைக்கலமாக இருப்பதற்காக நன்றி அப்பா. அவருடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும். இருதயத்திலிருந்து சுமக்கிற அந்த வேதனைகள் நீங்கட்டும்ப்பா. கர்த்தர் விடுதலையை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.